ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சொல்றாரு, நீ பண்றது தப்பு தான்டா, ஆனா நான் திட்டுறது உனக்கு தப்பா தெரியுது. எல்லாம் இருந்தா வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுடா. நேட்டு இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு மாத்திரம் யோசி, அதை ஃபீல் பண்றானா ஃபீல் சொல்லிட்டு தமிழ் மாடிக்கு போயிட்டாரு. ஸ்வதி கார்த்திக் கிட்ட சொல்றாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் என்னமோ கோவத்துல பேசிட்டு போறாரு. ராகினி கேக்குறாங்க அர்ஜுன் கிட்ட, என்ன சீக்கிரத்துல வந்துட்டீங்க, அங்க சும்மா இருக்கிறதுக்கு நான் வீட்லயே சும்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வேகமா வீட்டுக்குள்ள போறாரு. அர்ஜுன் ராகினி கிட்ட சொல்றாங்க, உங்க அண்ணன் தான் பிளான் பண்ணி இந்த ஆர்டர்லாம் எடுத்தாங்க. ராகினி, உங்க அண்ணன் நம்ம கம்பெனியை க்ளோஸ் பண்றதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கம்பெனி வேணும்னு தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கே எழுதி கொடுத்துடலாம், நான் வேற எங்கேயாவது இடத்துல வேலைக்கு போறேன், கவலைப்படாதீங்க, நம்ம கம்பெனிக்கு ஆர்டர் வரும், நான் வேற ஒரு வழி பண்ணிட்டு வரேன். கோதை கிட்ட ராகினி, என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மனசுல, எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களான்னு சொல்றாங்க. நீ சொல்றாங்க, எங்களுக்கு வேண்டிய ஆர்டரை இவங்க கம்பெனிக்கு எடுத்துக்கிட்டாங்கப்பா. ராகினி கிட்ட தமிழ் சொல்றாரு, மூச்சுக்கு 300 ட்ரிப்பு என் கம்பெனின்னு சொல்றியே, அதை உன் புருஷனை ஆரம்பிச்சது அம்மாவும் அப்பாவோட உழைப்புலையும் தான் ஆரம்பிச்சது. சரஸ்வதி ராகினி கிட்ட சொல்றாங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை என் புருஷன் கெடுக்க மாட்டாருன்னு. கோதை சொல்றாங்க, தமிழ் என்கிட்ட சொல்லிட்டான், அவங்களாதான் ஆர்டர் கொடுத்தாங்களாம், அவன் போய் ஆர்டர் வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. ராகினி சொல்றாங்க, அது எப்படி ஒரு நாள் கழிச்சு இப்ப கொடுத்திருக்காங்களே தமிழ் கம்பெனிக்கு, உன் புருஷன் கரெக்டான டயத்துல அந்த ஆர்டரை முடிக்கல, ரா மெட்டீரியல்ல கலப்படம் செஞ்சிருக்காரு. சொல்றாங்க, நிறைய ட்ரிப் வார்னிங் கொடுத்திருக்காங்க இந்த கம்பெனில இருந்து, அதை சரியே செய்யல உன் புருஷன், ஆர்டர் போயிருச்சு. அதுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ எங்க மேல தப்பு இருக்கதாவே இருக்கட்டும், அப்பனா வேற யாருக்காச்சும் ஆர்டர் கொடுத்திருக்கலாம்ல, எதுக்கு தமிழுக்கு கொடுத்திருக்காங்க? எங்க கம்பெனியை நாங்க ரன் பண்ண முடியாம இருக்கோம், ஒர்க்கர்ஸ்க்கும் வேலை கொடுக்க முடியல, கம்பெனியை க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். தமிழ் சொல்றாரு, அதெல்லாம் நடக்காது, வேற ஒரு கம்பெனி ஆர்டரை அவனை தேடிக்க சொல்ல. அண்ணே, நீங்க வேற என்னமாச்சும் கம்பெனில பேசி அவருக்கு ஆர்டர் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு. கார்த்திக் சொல்றாரு, இவ்வளவு நேரம் தமிழ பிளேம் பண்ணிக்கிட்டு இருந்த, இப்போ தமிழ உதவி செய்ய சொல்லி கேக்குற, அதெல்லாம் செய்யாத தமிழ். ராகினி கெஞ்சுறாங்க, தமிழ் மன்னிப்பு கேக்குறாங்க. ஒரு பெங்களூர் கம்பெனிக்காரங்க நமக்கு ஆர்டர் கொடுக்கறேன்னு சொல்றாங்கல்ல, அத அர்ஜுன் கம்பெனிக்கு மாத்தி அர்ஜுன பேச சொல்ல அந்த பெங்களூர் கம்பெனிக்காரங்க. கார்த்திக் சொல்றாரு தமிழ் கிட்ட, நான் சொல்றத கேளுங்க, அர்ஜுனால ரொம்ப ப்ராப்ளம் வந்திருக்கு, நமக்கு பண்ணதுக்கு நம்ம ஹெல்ப்பே பண்ணக்கூடாது, அவன் எப்படியோ போட்டுமே, உனக்கெல்லாம் கொடுக்க வேணான்னு. ராகினி, இனிமேட்டு உன் புருஷன் கிட்ட தரமான பொருளை தயாரிக்க சொல்லு, நேரத்துக்கு டெலிவரி பண்ண சொல்லு, அப்பதான் உன் கம்பெனியை காப்பாற்ற முடியும், ரொம்ப தேங்க்ஸ்னு ராகினி சொல்லிட்டு போறாங்க. ஜெயந்தியோட அம்மா சொல்றாங்க, இப்படி ஒவ்வொரு ட்ரிப்பும் நீங்க தோத்துட்டு வந்துகிட்டு இருக்கீங்களே தமிழ் கிட்ட, அன்னைக்கு ஒரு நாள் சவால் விட்டா, தமிழ் கம்பெனி உன் கம்பெனியோட பெருசா வளர்ந்துரும், அது நடந்துரும் போல இருக்கேடா, வாமா ராகினி, எங்க போயிட்ட நீ, நான் தமிழ் வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன், அவன் தான் இல்லாத தொந்தரவு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கானேம்மா. ராகினி சொல்றாங்க, தமிழ் எதுவுமே செய்யலன்னு தான் சொல்றாரு, கம்பெனில இருந்து கூப்பிட்டு அவங்களாதான் ஆர்டர் கொடுத்திருக்காங்க, நம்ம சைட்லயும் ஏதோ தப்பு நடந்திருக்கும், சில சொன்ன டயத்துல ஆர்டர் நீ முடிச்சு கொடுக்கலையாம்ல அர்ஜுன், நம்ம ஒரு நாள் லேட் ஆயிருச்சு, குவாலிட்டியில கூட ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க, அப்படிலாம் இல்ல ராகினி, அந்த கம்பெனில இருந்து அதான் ரீசனா சொல்லிருக்காங்க, கம்பெனியை க்ளோஸ் பண்றதுதான் அவங்களோட பிளான், அப்படி நினைக்கிறவங்க எதுக்கு புது ஆர்டர் நமக்கு வாங்கி கொடுக்கணும்? எனக்கு சொத்து விஷயத்துல கொஞ்சம் கோபம் இருக்கதான் செய்யுது, ஆனா பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, வீட்டுல எல்லாரும் என் மேல ரொம்ப அக்கறையா தான் இருக்காங்க, நம்ம கம்பெனில வேலை நடக்கும், இப்ப சந்தோஷம் தானே. அர்ஜுன் சொல்றாரு, உன்னால நம்ம கம்பெனிக்கு நல்லது நடந்திருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏண்டா அவ சொல்றா, நீ சரின்னு சொல்ற, அந்த தமிழ் பிச்சை போட்டுதான் நம்ம வாழணுமா? ராகினி இப்படி கேட்கணும்னு தான் நான் சோகமா ஆக்டிங் விட்டேம்மா அப்படின்னா அர்ஜுன் சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவன் வீட்டுக்குள்ள போய் அவங்க வீட்டு ஆளுகளை வச்சே அவனை சாய்க்க போறேன். தமிழ வாசு கிட்ட சொல்றாங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணா, அர்ஜுனுக்கு ஹெல்ப் பண்ணா நமக்கு ஒரே ப்ராப்ளமா முடியும், அத சொன்னா யாருமே ஏத்துக்க மாட்டேறாங்களே இந்த வீட்டு. எல்லாத்துக்கும் கோவப்பட்டு தமிழ் என்னைய திட்டுறாரு, அண்ணன் தானே எல்லா டிசிஷனையும் எடுக்க சொல்றாங்க, இப்ப அண்ணனே எனக்கு தெரியாதுன்னு திட்டுறாங்க. நாளை பார்க்கலாம். இன்றைய பழமொழி, பிரியமான வேலை எதுவாக இருந்தாலும் இஷ்டமே கிடையாது.